அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த கொத்தவரங்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்கு. அதை வச்சு வறுத்து அரைச்சு ஒரு பொரிச்ச கூட்டு ஒன்று பண்ண வரோம். ஸ்பெஷலா இது செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த கொத்தவரங்காய் சவுத் தமிழ்நாடுலாம் சீனி வரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் தயார் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த கொத்தவரங்காயை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. முதல்ல மேலே கீழே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அந்த சின்ன வரக்காயை இந்த கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் இப்போ நம்ம ஒரு சின்ன தேங்காய், அரை மூடி தேங்காயும், ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, அது மாதிரி இந்த கரண்டிக்கு ஒரு அரை கரண்டி ஒரு பச்சரிசி, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த குக்கரில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். இதை அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் லேசாக சிவக்க என்ன பண்ணுறோம், இதை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை கடைசியில் மிக்சியில் போட்டு நாம் அரைச்சி நல்ல கெட்டியாக ஒரு விழுது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம நல்ல வறுத்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதை நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம கெட்டியாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாசிப்பருப்பை போட்டு நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். இந்த பாசிப்பருப்பு லேசாக ஒரு பாதி பதம் வெந்த பிறகு, கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு அதில் ஒரு தக்காளி போடுங்க. ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம இப்போ அதில் போட போகிறோம். இந்த கூட்டுக்கு இந்த தக்காளி போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இல்லாமல் இருக்கிற விட தக்காளி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த கொத்தவரங்காயும் அதில் கொட்டிடுறோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட போகிறேன். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்தது நம்ம உப்பு சேர்க்கணும். கல் உப்பு எடுத்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தயார் பண்ண போகிறோம். இதை குக்கரை இப்போ நான் மூடி வச்சிடறேன். ஒரு 3 விசில் அளவுக்கு இதை விட்டு நான் ரிலீஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி 3 விசிலுக்கு விட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இதை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. இதை நம்ம கரண்டியை வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணணும், நல்லா மசிக்கணும். இதை நல்லா அடிவட்ட நல்லா கிளறி விட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்ல மசியல் மாதிரி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா அந்த கொத்தவரங்காய், இந்த பாசிப்பருப்பு, தக்காளி, இது எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. இதை நல்ல இப்படி ஒரு அழுத்தமாக நம்ம மசிச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அது குழஞ்சிரும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், மிளகு போட்டு, மிளகு சீரகம்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த துவரம்பருப்பு, பச்சரிசிலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுது அதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொத்தவரங்காய் நல்ல வெந்திருக்கு. அந்த கூட்டில் நம்ம இந்த தேங்காய் விழுதை சேர்க்க போகிறோம். இதை நாம் அப்படியே அதில் கொட்டிடணும். இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா வாயு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம செய்கிற மாதிரி செய்து சாப்பிட்டா ஒன்றுமே செய்யாது. ரொம்ப சத்தான ஒரு காய். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கூட்டில் பூண்டுலாம் போட்டு கூட அரைச்சி தயார் பண்ணுவாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். நாம் இதில் அதெல்லாம் சேர்க்கலை. இந்த தேங்காய் விழுதை போட்டு நம்ம நல்ல
அடிவட்ட கிளறணும். இந்த தேங்காய் அந்த கலவை வந்து இந்த கொத்தவரங்காயோட நல்ல மிக்ஸ் ஆகணும். அதுவும் இல்லாமல் அதனுடைய காரம் வந்து இந்த கூட்டுக்கு நல்லா சேரணும். அதனால் கொஞ்சம் நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். அதில் இருக்கிற அதிகப்படியான கொஞ்சம் வாட்டர்லாம் வந்து ட்ரை ஆகி நல்ல கட்டி ஆகிடும். இப்போ நம்ம வந்து அதில் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். இந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாகவும் இன்னும் இந்த கூட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை இறக்கி வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இறக்கி வச்சிட போகிறோம். இந்த பாருங்கள், இந்த கூட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல வெந்திருக்கு. நல்ல கூட்டு பதம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ இறக்கி வைக்க போகிறோம். இந்த கூட்டு பார்த்தாலே நமக்கு சாப்பிடும் போல தோணும். இது சாம்பார் சாதமோ இல்லை வத்த குழம்பு சாதமோ ஈவன் மோர் சாதத்துக்கு கூட இதை வந்து நம்ம போட்டு சாப்பிட்லாம். அவ்வளவுத்துக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து மிளகு சேர்த்துக்கிறதுனால இந்த மழைக்காலத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மிளகு சேர்த்து பண்ணுற எதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். மழைக்காலத்துக்கு மிளகு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கடைசியாக நம்ம வந்து இதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தாளிச்சு கொட்டணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நம்ம கடைசியாக இதில் தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான் இந்த கூட்டு. வறுத்து அரைச்சி விட்ட கொத்தவரங்காய் பொரிச்ச கூட்டு இப்போது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கூட்டு செய்து இந்த கொத்தவரங்காய் கூட்டு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர்கள் வந்து சும்மா வீடியோ பார்த்துட்டே வந்து ஏதோ கருத்து பதிவிடணும் அப்படின்னு தயவு செய்து அந்த மாதிரி பதிவிடாதீங்க. நாம் கொடுக்குற இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லைனாலும் கருத்துக்களை பதிவிடுங்க. ஆனால் சும்மா பார்த்துட்டு தயவு செய்து கருத்துக்கள் மட்டும் தெரிவிக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.